அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிளீனிங் வீடியோ தான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஐடியா எனக்கு தோணல. ஸோ நான் இந்த ஒரு விஷயத்துல வந்து கிளீன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். என்னோட ஐடியாவை நீங்க எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே இந்த மாதிரி நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. கூடவே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நம்ம சேவிங்ஸ் வீடியோ பத்தி நிறைய வந்து நம்ம சொல்றோம், சிக்கனத்தை பத்தி பேசுறோம். ஆனா நம்ம காசை வந்து எப்படி வந்து நமக்கே தெரியாம எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கறதையும் நான் வந்து இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சேன். சோ இதையும் நம்ம நோட் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா விரைய செலவுகள் ரொம்ப ஆகாம நமக்கு வந்து நம்மளுடைய சம்பாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா பிரோஜனமான செலவுகளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத வந்து இந்த கிளீனிங் ப்ராசஸ் மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற லைக்கா நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நிறைய கிரைம் மூவிஸ்ல இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸான ஒரு மூவிஸ்ல வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்கிற டஸ்ட்பினை போய் பார்ப்பாங்க. எந்த எந்த அந்த கொலையாளி வந்தோ இல்லை குற்றவாளியோ ஏதாவது ஒரு விஷயத்த தன்னோட நகத்தை கூட கடிச்சு அதில் போட்டிருக்கலாம், அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பண்ணுவாங்க. நம்மளோட வேலை நம்ம வீட்டில் வந்து எப்படி நம்ம டஸ்ட்பினை பார்க்கும்போது நம்ம எந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணியிருக்கோங்கிறதும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த குப்பைகளை வச்சே நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோங்கிறதும் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம புரோஜனமாக நம்ம வந்து நம்மளா சாப்பிடாம அதை வந்து வேஸ்ட் பண்ணி போட்டது எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ வேஸ்டேஜ் தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோங்கிறது தெரியும், எவ்வளோ வீணடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெறும் கிளீனிங் ப்ராசஸ் மட்டும் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறத ரொம்ப கான்சியஸாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி, அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய வீடாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அவங்க சுத்தமாக தான் வச்சுக்குவாங்க. ஸோ கார்த்திகை மாதம் தீபம் வந்து திருநாள் வரப்போகுது, வர புதன்கிழமை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டடெல்லாம் வந்து அடிச்சுட்டு இப்பயே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம என்னதான் வந்து ஒட்டடை அடிச்சாலுமே இந்த காத்துக்கு புழுதி வரதான் செய்யுது. அதே மாதிரி மழை பெய்யுது, நம்ம வந்து வெளியே மண்ணெல்லாம் வச்சுட்டு வரனால கொஞ்சம் புழுதி வருது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டடை வந்து நம்ம சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கார்த்திகை மாதம் அந்த முதல் நாள், தீபத்துக்கு முதல் நாளோ இல்லை திங்கக்கிழமையோ நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ட்டு இப்போவே வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது நான் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டேன். நீங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த ஸ்டிக்கு வந்து வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து, ரொம்ப ஹைட்டு வந்து போகிறனால எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கு. அதனால தான் வந்து இதை ஏற்கனவே வீட்டில் காமிச்சிருப்பேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்ல இருந்து நம்ம வந்து சாமி பாத்திரங்கள், அப்புறம் வந்து விளக்கு, இது எல்லாமே வந்து கழுவுறதுக்கு எடுத்து வச்சுட்டு சாமி ரூமே நல்லா தொடச்சி விட்டாச்சு. ஸோ நமக்கு வந்து நேற்று வந்து நான் சஷ்டிக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூவெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு முடிஞ்சா ஈவினிங் வந்து நான் வந்து குபேர லட்சுமி பூஜை வந்து சிம்பிளாக பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அது பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு ஒரு லக்கி நம்பர் வந்து கிடைச்சிது. ஸோ அதையும் வந்து நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே மாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து தொடச்சி விடுவேன். கீழே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே துடைக்கிற மாதிரி வரும் சாமி கும்பிடும்போது. சில நேரங்கள் நான்வெஜ் எடுத்தாலும் உடனே தொடச்சி விட்டுருவேன். ஆனால் மேலே வந்து மாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி ட்வைஸ் இல்லைனா ஒன்ஸ் தான் வந்து நான் துடைப்பேன். ஸோ அது வந்து எப்போவுமே நமக்கு ரொம்ப அழுக்காகாது. ரொம்ப வந்து அங்கே போய் நம்ம பெட்டு படுக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் நமக்கு வந்து ரொம்ப வந்து அங்கே வேலை இருக்காது. அதே மாதிரி கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம எவ்வளோதான் வந்து க்ளீன் பண்ணாலுமே அந்த கிளீனிங் ப்ராசஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணுற ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன், பாத்ரூம் தான் பண்ணணும். அதுதான் வந்து மெயின். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டாலே போதும். லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இன்னைக்கு வந்து நல்லா மாப் போட்டு விட்டேன். ரொம்ப வாசமாக கமகமன்னு இருந்தது. இந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைசால வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லிக்விட் தான் இனிமேல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் அதை பிளான் பண்ணுவேன், ஆனால் அது மாதிரி நடக்காது. ஸோ அது மாதிரி எந்த இதுக்கோ அது பெஸ்ட்டாக நமக்கு வரும்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாம் எடுத்து அதையும் வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஏன்னா நமக்கு மழை நேரத்தில் வெயில் வந்து இப்போ கொஞ்சம் இருக்கனால நான் வந்து இன்றைக்கே வந்து எல்லாத்தையும் நினச்சி போட்டுட்டேன். ஸோ தண்ணியும் வரும் நாளைக்கு. அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க அது மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம இவ்வளோ
விஷயங்களை கால்குலேட் பண்ணணும். அப்பதான் மத்தவங்க எல்லாமே அதை நல்லா யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு தண்ணி வராத அன்னைக்கு நம்ம போய் எல்லாம் எடுத்து தண்ணி ரொம்ப வருதுன்னு சொல்லி நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அந்த தண்ணிக்கு மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும், நம்ம எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி இந்த நாள்ல கிளீன் பண்ணாதான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி இந்த பழைய கைலிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நான் ஸ்க்ரீன் மாதிரி ஜன்னலுக்குலாம் போடுவேன். இந்த படுக்கும்போது கீழே இருக்க ரூம்ல வந்து படுத்துருப்போம், இல்லை மதியம் ரெஸ்ட் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் வந்து கரெக்டாக வந்து மேலே விழுவும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்காக அதுக்காக எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பழைய துணி அவங்களோட கைலி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயின் பாயிண்ட்கே வரப்போறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜு கிளீனிங் வந்து பண்ணும்போது தான் நம்ம வந்து எவ்வளோ வந்து நிறைய வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கோம், எவ்வளோ வந்து யூஸ் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதுவும் இல்லாமல் 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு இதை க்ளீன் பண்ணி. ஸோ இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிது, நல்லா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுவும் தீபம் வரனால இந்த மாதிரி பெரிய பெரிய விழாக்கள் இந்த மாதிரி பண்டிகைகள் வரும்போது தான் நமக்கு வந்து வீடையே ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே வருது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லி எடுத்து வச்சேன். இதோட சேர்த்து நான் வந்து எப்படி வந்து எவ்வளோ பொருளை வந்து டஸ்ட்பின்ல போட்டேன், எவ்வளோ பொருள் வந்து நான் பிரோஜனமா வச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்ட போறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது தான் நம்ம வந்து அடுத்த மாசம் இதெல்லாம் வாங்க வேணாம், இதெல்லாம் நம்ம அவ்வளோ சாப்பிட்றது இல்லை, இதெல்லாம் தேவையில்லாதது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம வெளியே வச்சிருக்க டஸ்ட்பின் கூட பெரிய குப்பை தொட்டி கிடையாது. இந்த ஃப்ரிட்ஜு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குப்பை தொட்டினே நான் சொல்லுவேன். எதெல்லாம் வாங்குறோமோ அதெல்லாம் முந்தா நாள் இருந்த குழம்பு, ரசம், தயிர் எல்லாத்தையும் கொண்டு போய் டம்ப் பண்ணி ஒரு எந்த மாதிரி பாக்டீரியா வைரஸ் உருவாகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து உருவாகி ஒரு மோசமான விளைவுகளை வந்து நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஃப்ரிட்ஜ். ஆனா இது இல்லாம இருக்க முடியாம போயிடுச்சு, அத்தியாவசியம் ஆயிடுச்சு. மேக்சிமம் நான் வந்து பால், மாவு இதுதான் வந்து மெயினா வைக்கணும். காய்கறியோட நம்ம வெளியே வச்சு சமாளிச்சுக்கலாம். 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம காய்கறி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம சமாளிச்சுக்க முடியும். ஆனா இப்பெல்லாம் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை காய்கறி வாங்கினால அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுதான் நம்ம ஸ்டோர் பண்றோம் இல்லையா, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தெல்லாம் ஃப்ரிட்ஜ் தான் வந்து சாப்பிடுது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சக்கையை தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்கி சமைக்கிற காய்கறிக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற காய்கறிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், டேஸ்ட் இருக்கும். இது எத்தனை பேர் வந்து உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கோம். அதனாலதான் கீரையெல்லாம் வாங்கினா நான் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க மாட்டேன், வெளியே வச்சுட்டு அடுத்த நாள் சமைச்சு நான் சாப்பிட்ருவோம். ஸோ இந்த நான்வெஜ் வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த மசாலாலாம் சிந்தி இருந்தது. அதனால வந்து நான் வந்து இந்த கோழினி மாதிரி இருக்கிற மை ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதை வந்து க்ளீன் பண்ணும்போதே அது பாதி தீர்ந்து போச்சு. அதனால விம் லிக்விடை வந்து நான் அதில் போட்டு அதில் வந்து இந்த நுரை வந்ததுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணி நான் வந்து அடித்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜை வந்து மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். போன தடவை ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட்ல சொன்னாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர். அவங்கள சொன்னதுனால மைண்ட்ல வந்தது, அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லாமே பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து என் ஃப்ரிட்ஜில் இருந்தது. இதில் எதெல்லாம் குப்பை தொட்டிக்கு போட போறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இப்போ நம்ம வாங்குறோம்ல சாஸ், இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்குவோம்ல ஹோட்டலில், அப்போ இந்த மாதிரி ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்கும், இதை சாப்பிடவும் மாட்டோம். இது மாதிரி ஒரு தடவை வந்துச்சு. இப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது வந்து எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சதை வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ஹோட்டலில் வாங்கும்போது ரொம்ப கான்ஷியஸாக நமக்கு ரெகுலர் ஹோட்டல், நல்ல ஹோட்டல் தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம வாங்கணும். இல்லைன்னா நம்ம புதுசாக வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் செக் பண்ணி தான் பார்த்து தான் வாங்கணும். ஸோ எங்களுக்கு வந்துச்சு, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த டேங்கு, இந்த பஜ்ஜி மாவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2026 வரைக்கும் இருக்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் தான் இருக்கு. இதை வந்து இந்த மழை சீசன்னால போடாமல் வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து எப்படியாவது நல்லபடியாக இதை குடிச்சிடணும், வீணாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்போ நான் போட்டது ஃபர்ஸ்ட் குப்பை தொட்டியில் போட்டது இந்த சாஸ் ஐட்டம் தான். அது வேணாம், நம்மகிட்ட என்ன கெச்சப் வந்து இருக்கு அப்படிங்கிறனால விட்டாச்சு. அதே மாதிரி இந்த கஸ்தூரி மேத்யூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாசத்தோட முடிய போகுது. ஸோ இன்னைக்கு வந்து குருமா வந்து செய்ய போறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம தூவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த காஃபி வந்து எங்க வீட்டுல அடிக்கடி குடிக்க மாட்டாங்க. ஆனா இது ஏன் வாங்குறோம் அப்படின்னா, யாராவது வந்தாங்கன்னா டீ குடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து காஃபி வேணுங்கிறனால காஃபி பவுடர் வந்து மாதிரி வாங்கி ஷேஷையில வாங்கி வச்சிருப்பேன். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது வாமிட்டிங் சென்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட கேர்லெஸ்னால அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால அதையும் வந்து பார்த்து வச்சுக்கிட்டேன். இந்த பஜ்ஜி மாவும் இந்த மாசத்தோட முடிய போகுது. ஸோ அதுக்குள்ள ஏதாவது போட்டாதான், இல்லைன்னா இது வந்து டஸ்ட்பினுக்கு தான் போகும். ஸோ இந்த டேங்கு, இந்த குபேரருக்கு பிடிக்குமேன்ட்டு ஊறுகாயை வாங்கி வைக்கிறோம். குபேரருக்கு பிடிக்குதோ இல்லையோ நமக்கு பிடிக்குமான்னு முதல் பார்க்கணும். அப்பதான் வந்து அதை பத்தினா வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி ஊறுகாய் பாட்டில் பெருசு பெருசா வாங்குறதுங்கிறது வேஸ்ட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குட்டி குட்டியா வர பாட்டில் வாங்கினாலே போதுமானது நமக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே வந்து இந்த மாதிரி பெரிய பாட்டில் ஊறுகாலாம் வாங்க மாட்டேன். அதே மாதிரி குழந்தைங்க இருக்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மருந்து பாட்டில் கண்டிப்பா இருக்கும். அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வச்சுக்கணும். காய்ச்ச மருந்து வந்து தீர்ந்து போச்சு, அதை வந்து தேவையில்லாம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதெல்லாம் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டாச்சு.
அதுக்கப்புறம் வந்து இந்த நன்னாரி சர்பத்து போன வருஷம் வந்து வாங்கினது, ஆனால் 2026 வரைக்குமே இருக்கு. ஸோ அதையும் வச்சிருந்தேன். இந்த கெச்சப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. இந்த பாதாம் மில்க் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தவங்க கிஃப்டா வந்து கொடுத்தாங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஸோ அதை வந்து எக்ஸ்பைரி டேட்டே போடலை, அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் அதை சாப்பிடணுன்னே இருக்கேன். அப்புறம் வந்து இந்த டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு போன மாசமே, இது வேஸ்ட்டாக போச்சு. அதே மாதிரி இந்த நக்கட்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து வீணா போச்சு, இதுவும் வந்து சாப்பிடாம பாதி வீணாக்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீணாகினதான் எங்கள் வீட்டில். ஆனால் ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகலை, எல்லாமே வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்குது, அடுத்த வருஷம் வரைக்குமே இருக்குது. இந்த பஜ்ஜி மாவு, பன்னீர் டிக்கா மசாலா, இந்த கஸ்தூரி மேத்யூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட நான் முடிக்கணும். அப்படி முடிச்சாதான் நான் போட்ட காசை அதை பிரோஜனமாக பயன்படுத்திருக்கேன்னு அர்த்தம், இல்லைன்னா நான் காசை வந்து வீணாக செலவு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இருக்கிற ஃப்ரிட்ஜை வந்து செக் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருது, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கோம், வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாங்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம வீட்டில் அவ்வளோ சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இது வேஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லி நமக்கே ஒரு கால்குலேட் வந்துடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று சேவிங்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பூஜை ரூமும் வந்து சுத்தமாக இருந்தது. இப்போ மாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வாழைப்பழம் வச்சு நல்லபடியாக வந்து இந்த டே வந்து நல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.